முகநூல் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சித்ரா லட்சுமணன் என்ற பெயரிலும் சோஷியல் டாக்கீஸ் என்ற பெயரிலும் முகநூல் பக்கங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே வரிசையில் இப்போ சாய் வித் சித்ரா என்ற பெயரிலே ஒரு முகநூல் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற எல்லா நேர்காணல்களும் இனி சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தில் தான் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மற்ற முகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் இதுவரையிலும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு ஆதரவை இந்த சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் தாங்கள் அன்பு கூர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தை லைக் பண்ண தவறாதீங்க. நன்றி, வணக்கம். டோனி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ் நடிகராக இருந்து பல நாடுகள்லையும் பல மொழிகள்லையும் புகழ்பெற்ற நம்ம ரஜினிகாந்த் சார் உலக அளவில் தமிழ் சினிமாவில் ஒரு சின்னமாகவே மாறியிருக்காரு எப்படின்னு மலேசியாவிலேருந்து தினகரன் கேட்டிருக்காரு. இன்றைக்கு உலக அளவிலே தமிழ் சினிமாவின் ஐக்கானாக ரஜினிகாந்த் உருவெடுத்திருக்கிறார் என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படை அப்படின்னா அது தமிழ் சினிமாவில் அவர் நிகழ்த்திய சாதனைகள் தான். ரஜினிகாந்த் சார் எந்த ப்ரொடியூசர் கிட்ட நல்ல பழக்கத்தில் இருக்கிறாருன்னு ஸ்ரீலங்காலேருந்து தேவி கேட்டிருக்காங்க. பொதுவாக எல்லா தயாரிப்பாளர்களும் நல்ல உறவை வைத்திருப்பவர் தான் ரஜினிகாந்த். இதில் பஞ்சவர்ணாச்சலம் ஏவிஎம் சரவணன் ஆகிய இரு தயாரிப்பாளர்கிட்ட மட்டும் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் அவர் இருந்தார் என்பது உண்மை. மௌலி சாரோட உங்கள் நட்பை பற்றி சொல்ல முடியுமா? அவரோட பாப்புலரான வெப் சீரிஸ் ஃப்ளைட் நம்பர் 172 உங்கள் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு எலமாரன் நியூ ஜெர்சிலேருந்து கேட்டிருக்காரு. மௌலி நாடகங்கள் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு பின்னால் திரைப்படங்களில் ஒரு பக்கம் நடிகராகவும் இன்னொரு பக்கம் இயக்குனராகவும் அவர் உயர்ந்ததுக்கு பின்னாலேயும் அவரோடு என்னுடைய பழக்கம் தொடர்ந்தது. அவருடைய நாடகங்களில் ஃப்ளைட் நம்பர் 172 எனக்கு ரொம்ப பிடித்த நாடகம். அதை டூரிங் டாக்கீஸ்க்கு ஒளிபரப்புவது என்பது சாத்தியம் இல்லை. ஏன்னா அதுக்கான உரிமை நம்மகிட்ட இல்லை. கூலி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி விமர்சிக்கிறத ஒதுக்கி வச்சுட்டு ரஜினிகாந்த் சார் தான் தமிழ் சினிமாவில் கடைசி வசூல் சக்கரவர்த்தின்னு எல்லாருமே ஏற்றுப்பாங்களான்னு பெங்களூர்ல கார்த்திக் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு பின்னாலே அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாருக்கு எழுதப்பட்ட அன்புள்ள எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சாருக்கு அன்புள்ள ரஜினிகாந்த் மாறினதுக்கு காரணம் என்னன்னு ஸ்ரீரங்கம்ல இருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. அந்த கதை எம்ஜிஆருக்காகத்தான் எழுதப்பட்டது. எம்ஜிஆர் அந்த கதையில நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த படத்தினுடைய தலைப்பு அன்புள்ள எம்ஜிஆராகத்தான் இருந்திருக்கும். அவர் நடிக்காத காரணத்தினாலும் அதுக்கு பின்னால் ரஜினிகாந்த் நடித்த காரணத்தினாலும் தான் அந்த படத்தினுடைய தலைப்பு அன்புள்ள ரஜினிகாந்த் ஆனது. லோகேஷ் கனகராஜ் சார் அடுத்ததா கைதி 2 படத்தை டைரக்ட் பண்ண போறாரா இல்ல விக்ரம் 2 டைரக்ட் பண்ண போறாரான்னு குவைத்துல இருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அடுத்து கைதி 2 திரைப்படத்தை இயக்குவதற்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக நினைக்கிறேன். சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில பிரபு சாரை எப்போ எதிர்பார்க்கலான்னு கள்ளக்குறிச்சில இருந்து தவமணி கேட்டிருக்காங்க. பிரபுவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இனிய நண்பர். மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 முறையாவது அவரும் நானும் ஃபோனில் பேசிக்குவோம். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே நெருக்கம் இருந்த போதும் சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் அவர் இடம்பெறுவது அப்படின்றது தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கமல்ஹாசன் சாரும் அஜித் சாரும் ஏன் இப்போ வரைக்குமே சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் எந்த படமும் பண்ணலை? விஜய் சார் ரஜினிகாந்த் சார் அளவுக்கு அவங்களுக்கு வசூல் வராத காரணத்தினால பண்ணலையான்னு மணிகண்டன் பஞ்சாப்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு காரணம் இதுவாக இருக்குமா அப்படின்னு நீங்களே பதிலும் சொல்லிட்டான். அப்புறம் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனை பற்றியும் அஜித் பற்றியும் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை சொல்கிறதுக்கு இந்த லென்ஸ் நிகழ்ச்சியுடைய கேள்வியை தயவு செய்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தாதீங்க. சிவாஜி சார் வீட்டில் எத்தனை படம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு மடிப்பாக்கம்லேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. சிவாஜி அவருடைய வீட்டிலே பல திரைப்படங்களுடைய படப்பிடிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. பிக் பாஸ் ராஜு நடித்த பன் பட்டர் ஜாம் வெற்றி படமா தோல்வி படமானு லிவிங்ஸ்டன் கேஜிஎஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. ராஜு நடித்த பன் பட்டர் ஜாம் திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமையல. எந்திரன் படத்தில் சத்யராஜ் சாரோட கதாபாத்திரம் சுவாரஸ்யமாக இல்லாத காரணத்தினால அந்த படத்தை மறந்துட்டாரு. எந்த அடிப்படையில் இப்போ கூலி படத்தில் அவர் நடிச்சிருக்காருன்னு கனடாலேருந்து நிவாஸ் கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எனக்குள்ளும் அந்த கேள்வி இருக்கிறது. ரஜினி சாரோட 50வது வருஷத்தை கொண்டாடுற விதமா நடிகர் சங்கம் பாராட்டு விழா நடத்துவாங்களான்னு குவைத்துல இருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரஜினிக்கு பாராட்டு விழா நடத்துறதுன்னா ரஜினியுடைய அனுமதி அதுக்கு முதல்ல வேணும். இல்லை, தனக்கு பாராட்டு விழா நடத்த யாரையுமே ரஜினி அனுமதிக்கிறது இல்லை அப்படின்றது தான் உண்மை. நடிகர் சூரி இதுக்கப்புறம் காமெடி நடிகராக நடிப்பாங்களான்னு திண்டுக்கல்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. சூரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக அவர் உருவெடுத்து விட்டார். அதனால் இனி நகைச்சுவை கதாபாத்திரங்களில் அவர் நடிப்பது என்பது
சாத்தியமில்லை. ரேஸ் குதிரை வளர்க்குற ஏதாச்சும் நடிகர் இருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தெலுங்கு நடிகரான ராம் சரணும் கன்னட நடிகரான தர்ஷனும் சொந்தமாகவே பல குதிரைகளை வைத்திருக்கிறார்கள். கமல்ஹாசன் சார் நடிச்சிருந்த கல்யாணராமன் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஜப்பானில் கல்யாணராமன் படம் வெற்றி படமா அமைஞ்சதா இல்லையான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்திருந்த கல்யாணராமன் படம் பெற்ற வெற்றியை ஜப்பானில் கல்யாணராமன் படம் பெறவில்லை. நீங்கள் ரிப்போர்ட்டராக இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் சாரை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்களான்னு ஸ்ரீரங்கம்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பல முறை நான் பேட்டி கண்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் திரைக்கதிர் பத்திரிகையாக கல்கண்டு பத்திரிகையிலே ஆசிரியராக இருந்த லேனா தமிழ்வானும் ஒரு முறை ரஜினிகாந்தை பேட்டி கண்டார். ரவி மோகன் நடிக்கிற ஜீனி படம் மற்றும் கராத்தே பாபு படம் இது ரெண்டுத்துல எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு குவைத்திலிருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரவிமோகன் நடிக்கின்ற படங்களில் ஜீனி திரைப்படம் தான் முதல்ல வெளிவருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். முப்பத்தி 4 வருஷம் கழிச்சு கேப்டன் பிரபாகரன் படத்தை 4K டிஜிட்டலில் ரீலீஸ் பண்ணுறாங்க. விஜயகாந்த் சாரோட வேறு ஏதாவது படம் ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு செல்வகாந்த் கன்னியாகுமரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆமாவானுடைய ஊமை வழிகள், ஆர்கேசனுடைய முதல் திரைப்படமான புலன் விசாரணை ஆகிய படங்களை கூட மறுவெளியீடு செய்யலாம். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடையும். அடுத்து இன்று ஒரு தகவல். ஸ்ரீதரபி இயக்கத்திலே வண்ணத்தில் உருவான முதல் திரைப்படம்னா அது காதலிக்க நேரமில்லை திரைப்படம் தான். அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி அடைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த படத்தில் தான் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்ற கனவிலே இருந்த குமாரி சச்சு முதல் முறையாக நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தமிழிலே பெற்றதைத் தொடர்ந்து ஹிந்தியிலும் அந்த படம் தயாரிக்கப்பட்டது. தமிழிலே குமாரி சச்சு ஏற்றிருந்த வேடத்தை ஹிந்தியில் ஏற்றிருந்த நடிகை மும்தாஜ். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். காதலிக்கு நேரமில்லை திரைப்படத்தை பொறுத்தவரையிலே கதாநாயகியாக இருந்த குமாரி சச்சு அந்த படத்தின் மூலம் நகைச்சுவை நடிகையானார். அதுக்கு முற்றிலும் மாறான ஒரு சம்பவம் காதலிக்கு நேரமில்லை படத்தின் ஹிந்தி பதிப்பிலே நடந்தது. அந்த படத்தில் காமெடி வேடம் ஏற்றிருந்த மும்தாஜ் அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்களிலே மிக முக்கியமான கதாநாயகியானார். காலம் ஒவ்வொருவரை பற்றி எப்படிப்பட்ட கணக்குகள் எல்லாம் போட்டு வைத்திருக்கிறது அப்படின்றது பார்க்கும்போது நிஜமாகவே ஆச்சரியமாக தான் இருக்குது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இந்த படத்துக்கு அப்புறம் நேராக வெங்கடேஷ் போயிட்டீங்களா? துரசாரை எப்படி முயற்சி பண்ணியிருந்தானோ அப்போ ஏன் வெங்கடாசாரியும் போய் பார்ப்பேன். ஒரு கதை சார், அது பிரசாந்துக்கு தான். ஆனால் இங்கே திடீர்னு மாறிடுச்சு. பிரகாஷ் சார் ஞாபக சக்தியினுடைய உச்சம். அவருக்கு கன்னடத்தில் தான் இப்போ எழுதிட்டு படிப்பார். படித்து அப்படி அடிப்பார் சார். ரகுவரன் சாரை பொறுத்தளவுக்கு ஒரு டைலாக் கூட ஞாபகம் சொல்லிட்டார். சிவாஜி அப்படி ஞாபக சக்தி. பிரகாஷ் சார் எப்படி பார்த்துருக்கோம், கமல் சார் அப்படி கேட்டிருக்கோம். ஆனால் இவர் என்னடா அது, ஆனால் சிறந்த நடிகர். அவர்கிட்ட கேட்குறேன் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.